வெல்கம் டு ஆதிராஜ் சமையல். ஆதிராஜ் சமையலில் இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 10-15 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, 3 மீடியம் சைஸ் தக்காளி, எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி, இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். வாங்க நாம் புளிக்குழம்பு செய்யலாம். அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெண்டைக்காவை முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. வழவழப்பு போக வதக்கிட்டோம். இப்போ வெண்டைக்காவை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளியை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஊற்றிக்கலாம். புளியை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நாம் வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை குழம்புல போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா 2 கொதி வந்து மறுபடியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம்.